Hello guys, welcome back to Peak Time Learners. இன்னைக்கு 31st August 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் படிக்கணும்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாரிஸ் பேராலிம்பிக்ஸ் 2024 ஷூட்டிங்க்கு கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க ஆவ்னி லேகாரா. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த ஒரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஷீபாக்ஸ் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் ரெஜிஸ்டரிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ். ஃபராக்கா பரேஜ் இந்த ஒரு நேம் வந்துட்டு நியூஸ்லலாம் இருந்துச்சு. இது கங்கா ரிவரில் தான் சிட்டுவேட் ஆகிருக்கு. டொயோட்டோ கிர்லோஸ்கர் மோட்டர் வந்துட்டு ரீசெண்டாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட டைப் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் வெஹிக்கிள் லோன்ஸ். பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் தான் இருக்குது. 2024 குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் வந்து மும்பையில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக இந்தியா வந்து மலேசியா கூட MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க டு என்ஹான்ஸ் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் டூரிசம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி August 31 அன்னைக்கு 3 வந்தே பாரத் ட்ரெயின்ஸை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாங்க. நியூ கேபினட் செக்ரட்டரியாக டாக்டர் டிவி சோமநாதன் அவங்க வந்து சார்ஜ் எடுத்திருக்காங்க. 61st நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது கார்த்திக் வெங்கட்ராமன். இந்தியாவோட செகண்ட் நியூக்ளியர் சப்மரைன் ஆஃப் தி அரிஹண்ட் கிளாஸ் செகண்ட் நியூக்ளியர் சப்மரைன் வந்துட்டு கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க இன்டு த இந்தியன் நேவி ஆன் August 29 இன் விசாகப்பட்டினம் அண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். இது செகண்ட் நியூக்ளியர் சப்மரைன் தான் INS அரிஹாத். ஃபர்ஸ்ட் சப்மரைன் வந்துட்டு IS அரிஹண்ட். இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இனி யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் படிக்கணும்னு பார்க்கலாம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் ஜிடிபி பேஸ் பண்ணி உள்ளது. அட் 6.7% க்ரோத் ஸ்லிட் டு 5 குவார்ட்டர் லோ இன் Q1. இப்போ இது வந்துட்டு ஜிடிபி பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட ஜிடிபி வந்துட்டு 6.7% ஆயிருக்கு. இது வந்துட்டு லோ தான். இந்த இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே வந்துட்டு ஜிடிபி வந்துட்டு 6.7% ஆயிருக்கு. 7+ தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போதைக்கு 6.7% தான் இருக்குது. இது வந்துட்டு மற்ற குவார்ட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோவான ரேட்டு தான். அப்போது இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம ஜிடிபினா என்ன, ஜிடிபி எப்படி மெஷர் பண்ணுவாங்க எல்லாமே படிக்கணும். ஜிடிபின்னு சொல்கிறது வந்துட்டு எ மெஷர் ஆஃப் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் எ கண்ட்ரிஸ் பார்டர் ஓவர் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் க்ரோத்தை இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது தான் ஜிடிபி, க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி ஈக்குவல் டு கன்சியூமர் ஸ்பெண்டிங் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃபார்முலா. அப்போது இந்த ஜிடிபி பேஸ் பண்ணி ஜிடிபினா என்னென்னு படிக்கணும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறனால உள்ள பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்னென்னு படிக்கணும், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் படிக்கணும். இந்த ஜிடிபிக்கு 2 டைப் ஆஃப் இம்பேக்ட்ஸ் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது, அட் த சேம் டைம் நெகட்டிவும் இருக்குது. இப்போ வாட் ஆர் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி பின்ன GVA இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னு படிச்சிருக்கணும். அண்ட் ரீசன்ஸ் ஃபார் ரெடியூஸ்டு க்ரோத். ஜிடிபி ரேட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ அது குறைஞ்சதுக்குள்ள ரீசன் என்ன, பின்ன டிசாஸ்டர், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே வந்துட்டு இந்த ரெடியூஸ்டு க்ரோத்துக்குள்ளே கொஞ்சம் ரீசன்ஸ் தான். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஜிடிபி, பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், ரீசன்ஸ், பின்ன ஜிடிபி வெர்சஸ் GVA இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் எக்ஸாம்ஸுக்கு வந்து நமக்கு இந்த குவார்ட்டர்லி வேல்யூஸ் எல்லாம் வந்து படிக்க வேணாம். ஓரோ குவார்ட்டர்ஸ்க்கும் என்ன வேல்யூவில் இருந்திருக்குன்னு படிக்க வேணாம். பட் ஒவ்வொரு இயருக்குள்ளே இந்த ஜிடிபி ரேட் வந்து படிக்கணும். இப்போ ஒவ்வொரு இயருமே வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் குவார்ட்டர்ஸாக வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்துட்டு ஏப்ரலில் தான் ஃபினான்ஷியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல்லேருந்து இந்த 12 மந்த்ஸை 4 குவார்ட்டர்ஸாக டிவைட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ்லேயும் 3 மந்த்ஸ் வச்சுருக்கும். அப்போ இந்த 3 மந்த்ஸுக்குள்ளே ஜிடிபி ரேட்டு படிக்க வேணாம். பட் ஓவரால் இந்த இயருக்குள்ளே ஜிடிபி ரேட் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் நம்ம படித்து வச்சுருந்தா போதும். ஒரு லாஸ்ட்டு 2-3 இயர்ஸுக்குள்ளே ஜிடிபி ரேட் வந்து படித்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து சைக்ளோன் ஆஸ்னா ஃபார்ம்ஸ் ஓவர் குச் ரெயின் லேஷஸ் குஜராத். இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து சைக்ளோன் பேஸ் பண்ணி உள்ளது தான். இப்போ சைக்ளோன்னா என்னென்னு படிக்கணும். இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வாட் இஸ் சைக்ளோன் ஃபார்மேஷனோட ப்ராசஸ் என்ன, அண்ட் சைக்ளோனுக்குள்ளே டயக்ராம் வந்து படித்து வச்சுருக்கணும். சைக்ளோனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்ஸும் எங்கே இருக்குது நமக்கு லேபிள் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பின்ன இம்பேக்ட்ஸ் ஆஃப் சைக்ளோன் இந்தியா மேப் எடுத்துக்கிட்டால் அந்த சைக்ளோன் வந்து எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மேப் மார்க்கிங்கும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் விச் ஆர் த ஏரியாஸ் வல்னரபிள் டு சைக்ளோன், வாட் இஸ் லேண்ட்ஃபால். இந்த சைக்ளோனில் வந்துட்டு லேண்ட்ஃபால்னு ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ லேண்ட்ஃபால்னால் என்ன, லேண்ட்ஃபால் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் ஆகுது,
அண்ட் இதை வந்துட்டு நமக்கு மெஷர்ஸ் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா, அண்ட் இந்த டிசாஸ்டர் வந்து அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாமே படிக்கணும். அண்ட் இதில் இருந்துட்டு வாட் இஸ் ஐஎம்டின்னு படிக்கணும். Indian Meteorological Department, what is IMD, what are the responsibilities of IMD படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த சைக்ளோன்ஸுக்கெலாம் நேமிங் பண்ணுவாங்கள்ல, ஸோ சைக்ளோன்ஸுக்கு நேம் பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸ்லாம் என்ன, இந்த நேமிங் வந்துட்டு யாரெலாம் வந்து கொடுப்பாங்க, இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட் ஸ்பேஸில் உள்ளது. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஸ்க் டிஎன் டு சைன் பிஎம் ஸ்ரீ MOU டு கெட் சமக்ர சிக்ஷா ஃபண்ட்ஸ். அப்போது இந்த நியூஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் படிக்கணும்னா, நம்ம சமக்ர சிக்ஷா ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு படிக்கணும், அதுவும் இல்லாமல் பிஎம் ஸ்ரீ ப்ரோக்ராம்னால் என்னென்னு படிக்கணும். இந்த சமக்ர சிக்ஷா ஃபண்டு வந்துட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க, 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக கொடுப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே இன்ஸ்டால்மெண்ட் வந்து இன்னும் போகல. அப்போ இது ஏன் போகலன்னு கேட்டப்போ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ அந்த ஒரு ஸ்கீமை வந்துட்டு MOU சைன் பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த சமக்ர சிக்ஷாக்குள்ள ஃபண்ட்ஸ் வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சமக்ர சிக்ஷானா என்ன, பிஎம் ஸ்ரீ ப்ரோக்ராம்னா என்ன, பின்ன நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020னா என்னென்னு படிக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்னு படிக்கணும். லாஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் நியூஸில் பார்த்தோம், above 15 years of age அடல்ட் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் பற்றி படித்தோம். அப்போ இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே படிக்கணும். பிகாஸ் நமக்கு மெயின்ஸ்லலாம் இந்த பாயிண்ட்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜில் உள்ள ஒரு ஆர்டிக்கிள் தான், ஏ கேம் பிளான் ஃபார் இந்தியாஸ் சக்ஸஸ் அஸ் 2036 ஒலிம்பிக் ஹோஸ்ட். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்தியா வந்துட்டு 2036 ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியா வந்துட்டு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒலிம்பிக் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும், அதுக்குண்டான சஜஷன்ஸ் தான் இந்த ஒரு ஆர்டிக்கிளில் வந்து இருக்குது. இந்தியாவில் இருக்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி என்னெல்லாம் இந்தியா வந்து இனி என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரணும், அண்ட் இந்தியா வந்துட்டு இந்த ஒரு ஒலிம்பிக்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போதுன்னா அதுக்குள்ளே ஃபேவர்ஸும் இருக்கும் அப்போசிஷன்ஸும் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே என்னெல்லாம் ஃபேவர்ஸ் இருக்குது என்னெல்லாம் அப்போசிஷன்ஸ் இருக்குது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒலிம்பிக்கில் ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னு படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் மெயினாக சொல்கிறது வந்துட்டு இந்தியா 2036 ஹோஸ்ட் பண்ணால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு சஜஷன் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ணணும்னா அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இப்போ இந்தியாவே 2036 ஹோஸ்ட் பண்ண போதுன்னா இந்தியாவுக்குள்ள ஃபேவர்ஸ் என்ன, அதுக்குள்ள ஒப்போசிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படித்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்மால் ஆர்டிக்கல் வந்துட்டு, UCC a small measure of justice for women says vice president. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம UCCனா என்னென்னு படிக்கணும். வாட் இஸ் UCC, வாட் இஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட், அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் said in UCC, இதெல்லாம் தான் இந்த ஒரு சின்ன ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் உள்ள ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் தான், ICAR சயின்டிஸ்ட் ஹையர்ட் வித்தவுட் ரிசர்வேஷன். லேட்ரல் என்ட்ரி வச்சு ICARல சயின்டிஸ்ட்டை வந்து ஹையர் பண்ணியிருக்கிறாங்க வித்தவுட் ரிசர்வேஷன். அண்ட் இந்த UPSC சிவில் சர்வீஸில் வந்து லேட்ரல் என்ட்ரி பேஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டில் லேட்ரல் என்ட்ரிவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட் இந்த ஃபீல்டில் ICARல வந்துட்டு சயின்டிஸ்ட்டை ஹையர் பண்ணியிருக்கிறாங்க லேட்ரல் என்ட்ரியாக வித்தவுட் ரிசர்வேஷனில். அப்போது ஃப்ரம் 2007 இந்த ஒரு ICAR இதில் 2700+ சயின்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்க லேட்ரல் என்ட்ரியிலேருந்து செலக்ட் ஆனவங்க. பட் இப்போ இருக்க டோட்டல் 6304 பீப்புள் வந்து இருக்கிறாங்க ஒர்க்கர்ஸாக. பட் அவங்க எல்லாமே 3 ஸ்டேஜ் ப்ராசஸஸ், UPSC மாதிரி உள்ள எக்ஸாமில் 3 ஸ்டேஜ் ப்ராசஸில் பாஸ் ஆகி வந்தவங்க தான். அப்போது அவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரி வரும்போது அங்கே உள்ள அன்ஃபேர்னஸ் என்ன, ரிசர்வேஷன் ரூல்ஸ் வயலேட் பண்ணுறாங்கல்ல, அப்போது இதெல்லாம் பற்றி இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர் பீட்டன் டு டெத் பை கவ் விஜிலன்ஸ். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, அதை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியும், அந்த ஒரு பேசிஸ் அந்த ஒரு டைமென்ஷன்ஸில் தான் இந்த ஒரு குட்டி ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த GDP கூடயே இன்னொரு சின்ன ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. கோர் செக்டர்ஸ் grew 6.1% in July up from June's 5.1%. அப்போ கோர் செக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரம் 5.1%லேருந்து ஜூலையில் 6.1%க்கு க்ரோ ஆயிடுச்சு. அப்போ இந்த கோர் செக்டரில் இருக்கிற செக்டர்ஸ் எல்லாம் என்ன, அது வந்துட்டு நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுது, இதான் வந்து படிக்கணும். இந்த கோர் செக்டர்ஸில் இருக்க செக்டர்ஸ் தான் ஃபர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி, ரிஃபைனரி, நேச்சுரல் கேஸ், ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில் அண்ட்
சிமெண்ட். இந்த 8 செக்டார்ஸ் தான் இந்த கோர் செக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 8 செக்டரும் இந்தியாவோட எக்கனாமிக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அண்ட் இதை க்ரோ பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் தான் இந்த ஒரு செக்டர் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கலில் வந்து சிவாஜி அல்டிடி சேஸ் பிஎம் அப்பாலஜைசஸ் ஃபார் கலாப்ஸ் ஆஃப் மராத்தா கிங்ஸ் ஸ்டாச்சு. இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி உள்ளதான். பட் இந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து நம்ம படிக்க வேண்டியது என்னதுன்னா வாதவன் போர்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே படிக்கணும். இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து வேற ஒரு இன்சிடெண்ட்குள்ளது தான். பட் இதில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த போர்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. வாதவன் போர்ட்னா என்ன, இதுக்குள்ள சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் வந்து இருக்குது. மேஜர் போர்ட்டு இருக்குது, மைனர் போர்ட்டு இருக்குது. மைனர் இல்லைனா நான் மேஜர்னு சொல்லுவாங்க. இந்த மேஜரில் மொத்தம் 12 போர்ட்ஸ் இருக்குது. 6 போர்ட்ஸ் ஈஸ்டர்ன்லேயும் 6 போர்ட்ஸ் வெஸ்டர்ன்லேயும் இருக்குது. அப்போ இந்த 12 போர்ட்ஸு கூட ஒரு நியூவாக ஒரு போர்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதான் இந்த வார்தவன் போர்ட். அண்ட் இது 13th மேஜர் போர்ட். அண்ட் இந்த ஒரு போர்ட் வந்து ஆப்ரேஷனல் ஆகிடுச்சுன்னா, இந்த போர்ட் வந்து இது இப்போ தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் இந்த ஒரு போர்ட் ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சுன்னா வேர்ல்டில் இருக்கிற டாப் 10 போர்ட்ஸ் இந்த வேர்ல்டு, லார்ஜஸ்ட் டாப் 10 போர்ட்ஸ் இந்த வேர்ல்டில் ஒன்றாயிரும் இந்த வாதவன் போர்ட். அண்ட் இந்த போர்ட்டுக்கு 76,000 crores rupees வச்சு தான் இந்த ஒரு போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபேஸ் பை ஃபேஸாக தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அதுக்கு அண்டரில் வரப்போகிற ஒரு போர்ட்டு தான். அப்போது வாட் இஸ் போர்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் இந்த சாகர் மாலா, இந்த போர்ட்ஸை பேஸ் பண்ணி சாகர் மாலானா என்னென்னு படிக்கணும். அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாதவன் போர்ட் இதுவும் வந்துட்டு படிக்கணும். அண்ட் இந்த போர்ட் வரனால இந்தியாவில் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கூடும். அப்போது இதை பேஸ் பண்ணி இந்தியன் எக்கனாமிக் எப்படி இந்த போர்ட் வந்துட்டு இம்பேக்ட் கொடுக்க போகுது அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், பெரிய போர்ட் வரனால அதுக்குள்ளே அட்வான்டேஜஸ்லாம் என்ன, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாதவன் போர்ட், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்ஸ் பேஜில் சுப்ரீம் கோர்ட் டு செட் அப் 5 judge bench டு ஹியர் கேரளாஸ் ப்ளீ ஆன் சீலிங் அவுட் நெட் borrowing. இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்போஸ்டு பை ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுனா என்ன, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்துட்டு LGBTQIA+ கப்புள்ஸை பேஸ் பண்ணி உள்ளது. 2 years பேக் இந்த LGBTQIA கப்புள்ஸை பேஸ் பண்ணி நிறையா ஆர்குமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெகக்னிஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நோ, சேம் செக்ஸ் மேரேஜ் ரெகக்னைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எஸ்சி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த ரெகக்னிஷன் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு வேறு மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உண்டான பாலிசிஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கப்புள்ஸ் கேன் ஓப்பன் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ். இது வந்துட்டு சில பேங்க்கில் வந்துட்டு LGBTQIA+ கப்புள்ஸ் சில பேங்க்ஸில் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் தொடங்கலாம். பட் சம் பேங்க்ஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்துட்டு இப்போ ஒஃபிஷியலாக வந்துருச்சு. அப்போ எல்லா பேங்க்லேயும் LGBTQIA கப்புள்ஸ் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க நாமினேட்டும் பண்ணிக்கலாம், ஈச் அதரை நாமினேட்டும் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இந்த கம்யூனிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் என்னென்னு படித்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்டிலைசர்ஸ் சோர்ஸ் ஆஃப் மெனி ailments, switch to organic farming சேஃப் ஷா. அப்போ யூனியன் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆர்கானிக் இந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் நிறையா இதுக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது, நிறையா எலிமெண்ட்ஸுக்கு சோர்ஸஸாக இருக்குது. ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை விட்டுட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஸ்விட்ச் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அப்போ இதில் உள்ள கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் ஒரு 3 இனிஷியேட்டிவ்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று PM பிரணாம். இது ஒரு ஸ்கீம் தான். இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, டு ரெடியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசேஷன். அண்ட் இது மாதிரி இருக்கிற இன்னும் 2 ஸ்கீம்ஸ் தான் PM பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா, பின்ன NCOL நேஷனல் கோஆப்ரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இந்த 3 ஸ்கீம்ஸ் படிக்கணும். ஆர்கானிக் ஃபார்மிங்கை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வேறு ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம படித்து வச்சுருக்கணும். இப்போ எஸ்ஏயில் இதை பேஸ் பண்ணி ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ரீசெண்டாக ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் இன்க்ளூட் பண்ணி ஆன்சரை இன்னும் கூடவே நல்லா எழுதலாம். நெக்ஸ்ட் உள்ள ஆர்டிக்கல் பிரசீலியன் சுப்ரீம் கோர்ட் ஃப்ரீசஸ் ஸ்டார்லிங் அசெட்ஸ் amid row with எலான் மஸ்க். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிரசீலில் ட்விட்டரில் வர மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பிரசீலியன் சுப்ரீம் கோர்ட் ட்விட்டரோட ஓனர் எலான் மஸ்க்கு
கன்சர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி போஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அண்ட் சம் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு டவுன் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் எலான் மஸ்க் வந்துட்டு அதை பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் இவங்க வந்துட்டு ரெண்டாவது ஒரு ஆர்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பிரசீலியன் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ரெண்டாவது ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ட்விட்டரோட ஹெட் பிரசீலியன் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு கேட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அது வந்துட்டு யாரும் தெரிஞ்சோ அவங்களுக்கு வந்துட்டு பெனாலிட்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த செகண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ட்விட்டர் ஓனர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணாமல் பிரசீலியனில் இந்த ட்விட்டரை வந்துட்டு டவுன் பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரசீலியனில் இந்த ஒரு மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு வந்துட்டு அவங்க சொல்கிற ஆர்டரை கேட்காம இவங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணனால இப்போ பிரசீலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்லிங்கோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்லிங்கும் எலான் மஸ்க்குள்ளே இன்னொரு என்டிட்டி தான், அதோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதான் இங்கே வந்துட்டு இஷ்யூ போயிட்டுருக்கு. நம்ம இந்த இஷ்யூலாம் படிக்க வேணாம், பட் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன, அது ஃபாலோ பண்ணாட்டி என்ன நடக்கும், அண்ட் இந்த மாதிரி மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறனால அதில் உள்ள இம்பேக்ட்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அப்போ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் நியூஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.